கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட நிலையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காற்றீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. இடைவிடாமல் காற்றீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ அம்மா கோடி நன்றி. கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ. இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் என்னை நம்பியவர் பொறுப்பதனை சொல்லுவோமா? என்னை நம்பியவர், என்னை நம்பியவர் பொறுப்பதனை ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தாரே. அந்த அன்புக்கு நேரம் எங்களை தாழ்த்துக்கணும். ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இதோ தகப்பனை, இன்று எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறீர்கள். உனக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை இதோ தகப்பனே ஒழுங்குபடுத்திக் கொள்ளத்தக்கதாக ஒழுங்கின்மையை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படத்தக்கதாக எங்களை தாழ்த்து கொண்டோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, சில காரியங்கள், சில கேள்விகளோடு கூட என்ன பண்ணலாம், இன்னைக்கு வேதத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மள உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரியம். சரி, இந்த உள்ளான மனிதன் யார்? அது முக்கியமாக தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு நாளும் யாரையும் புதிதாக்கி கொள்ள போறீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உள்ளான மனிதனை முதல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவனை புதிதாக்கி கொள்ள முடியும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பாலிஷ் பண்றீங்க, உங்களை என்ன பண்றீங்க, அழகுபடுத்துறீங்க, மேன்மைப்படுத்துறீங்க. இந்த சரீரம் அந்த மனிதன் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அப்படின்ற ஒரு பாத்திரம் உள்ள இருக்குது. அந்த பாத்திரம் யாருன்னு நினைக்கிறோம், ஒரு உருவம், அதாவது இந்த நபர் தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. இப்போ இந்த சட்டை இந்த உடம்பு மூடி கொண்டு இருக்கிறது. இந்த சட்டை யாரு கிடையாது, புரியலீங்களா? இப்போ இந்த சட்டை இந்த உடம்பு மூடி கொண்டு இருக்குது. இந்த சட்டை நான் இல்லை, ஓகேங்களா?
இந்த வாட்ச் என் கையில் இருக்குது, இந்த வாட்ச் நான் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ற ஒரு பாத்திரம் எனக்குள்ள ஒளிந்து இருக்கிறது, இந்த முகம் இருக்கிறது, ஆனால் இந்த முகமே நான் அல்ல. இந்த கரம் இருக்கிறது, இந்த கரமும் நான் அல்ல. அப்போ எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அதுதான் நான். ஏன்னா இந்த சரீரத்தை விட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ண போறேன், கடந்து போக போறேன். ஸோ நான் நினைக்கிற போல நான் அல்ல. சரிங்களா? இதுதான் விஷயம். அப்போ உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை புதிதாக்கி கொள்ளத்தக்கதாகத்தான். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன், நான் பேண்ட்டும் சட்டையும் போட்டு வந்துட்டேன், நான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், அதனால நான் அப்படின்ற ஒரு காரியத்தை முன் வைக்கிறேன். இப்போ இந்த சட்டையை கட்டி போட்டால் அப்போ நான் என்ன ஆகிட மாட்டேன். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சுக்கினீங்க? எனக்கு இன்னும் குழப்பமாகுதுன்னு சொல்றவங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. இப்போ நீங்கள் ஒரு சட்டையை போட்டுக்கிறீங்களா? உங்கள் சட்டையை போட்டுக்கிறதுனால தான் நீங்கள் நீங்களா இருக்கிறீங்களா, இல்லை சட்டை இல்லைனாலும் நீங்களா இருப்பீங்களா? நீங்களா இல்லைனாலும் நீங்கள் சட்டை போட்டுக்கிறதுனால நீங்களா ஆகிட மாட்டீங்க. அப்போது நீங்கள் போட்டுக்கிற இந்த சரீரங்கிறது இல்லையா, இது இருக்கிறதுனால நீங்கள் அல்ல. தேவன் கொடுத்த ஆவி என்ற ஒரு காரியம் உண்டு. அது இணைப்பற்று இருக்கிறது, அது ஒளியற்று இருக்கிறது, அது தேவனோடு கூட பேசக்கூடாத மனநிலையில் இருக்கிறது. அதை தேவன் மாற்ற விரும்புகின்றார். நான் கடந்த நாட்களிலே வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை என்னை மிகவும் வேதனைப்படுத்தினது மட்டுமல்ல, ஆழமாய் தொட்டு அந்த காரியத்தை, தம்பி கொஞ்சம் வால்யூம் வைக்கலாம், கொஞ்சம் ஆழமா தொட்டது மட்டும் இல்ல, அந்த காரியம் என்னை கொஞ்சம் உங்களோடு கூட பேச மட்டும் இல்ல, அது என்னிடத்திலும் பேச ஆரம்பித்தது. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வியோடு கூட என்ன பண்ணுவோம், வேத வார்த்தைக்குள் கடந்து சொல்றோம். உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இயேசுபாவை தெரியும்? யாருக்கும் தெரியாதா? ஒரே ஒரு பாஸ்டமா கடைசியா சொல்லுது, இன்னும் தெரியும் இயேசுபா. எல்லாருக்கும் தெரியுமா? அதை விட்டுருங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுன்ற சாட்சியெல்லாம் வேணாம் எங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? தனிப்பட்ட விதத்தில் தான் இங்கே கேள்வியை. என்ன பண்ணக்கூடாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாரை தெரியும்? ஏசப்பா தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னார் இல்லையா அண்ணன், அவருக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. இந்த விஷயம் ஏசப்பா தெரியும். எல்லாருக்குமே எவ்ரிபடி என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஜோனதன் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். மற்ற எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்ச அளவுகளை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பார்த்துலாம். எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு தேவனை குறித்து தெரிந்திருக்கிறது. ஆனால் முழுமையாய் அவரை குறித்து நான் உணர்ந்திருக்கிறேனா என்று கேட்டால் இல்லை. சில நேரத்தில் நான் கேள்வி கேட்டது உண்டு. மோசே நாட்களில் ஏன் இவ்வளோ பேர் செத்து போனாங்க? நோவா நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நான் கடந்த நாட்டில் பாஸ்டர் மகிட்ட கேட்டேன். ஆண்டவரால் மனம் திரும்ப முடியாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏனையா நோவா காலத்துல பூமியை முழுவதுமாய் அழித்து போட வேண்டும் என்ற ஒரு காரியம் பெரிதா இருக்கிறது. ஏன் செஞ்சாருன்னு தெரியுங்களா? நான் பாஸ்டர்மா கிட்ட கேட்டேன். அவங்க சில வார்த்தைகளை சொன்னாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, அதனுடைய சாராம்சத்தை பிடிச்சிட்டாங்க. ஒரு பாதி ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் இந்த பூமியை அழித்து போட வேண்டும்? அவரால் மாற்றக்கூடியது ஒரு மனுஷன் கிடையாது. அப்படின்னு பார்த்தா நீங்களும் நானும் மாறியே இருக்க மாட்டோம். நம்மள போல ஒஸ்டான பீப்புள் யாருமே யாரு? எத்தனை பேர் சொல்லுங்க நான் பெஸ்ட் பிரதர் அப்படின்னு சொல்ற ஆள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஒஸ்ட்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவேன். அல்லேலூயா. பெஸ்ட்னு சொன்னா நீங்க தூக்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஒஸ்ட்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவேன். இப்ப பெஸ்டான பீப்புள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. அல்லேலூயா. யார் தூக்குது? சிறு பிள்ளைய போல இல்லை, தப்பு கிடையாது. சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் இது என்ன தெரியாது. அது அடிச்சவங்கிட்ட அடுத்த நிமிஷம் பேசுவோம். நம்ம பேசுவோமா? ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் போய் அது பேசிடும். தேவன் சொல்லுகிறாரு, அதாவது சிறு பிள்ளையை போல் ஒருவன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னும் நம்ம கசப்புக்குள்ளே தான் இருந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் போய் பரலோகம் போக போகிறோன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சரி, இப்போ கேள்விக்குள்ளே கடந்து வந்துடுவோம். ஏன் தேவன் பூமி முழுவதும் அழித்து போட வேண்டும்? அதில் நீங்கள் ஒரு புறம் ஒரு சில காரியம்லாம் யோசித்து வச்சுருப்பீங்களா? அதை சொல்லுங்கள், கேட்கலாம். இன்றைக்கி பேசலாம். இன்றைக்கி கொஞ்சம் பேசிட்டு சீக்கிரமாக முடிக்க மாட்டேன், கரெக்டான நேரத்தில் முடிச்சிடுறேன். ஆனால் பேசிட்டு என்ன பண்ணலாம், போகலாம். ரகசியத்தை தெரிந்து கொள்ளும். கொஞ்சம் கேள்வியே புரியலையா? தேவன் ஏன் பூமியை அழிச்சு போட? நோவா காலத்தில் ஏன் மொத்தத்தையும் அழிச்சிட்டாரு?
புரியுதா? இப்போ புரியுதா? கேள்வி இவன் இல்லை, அது தப்பு இல்லை. நீ கேட்டாலும் அவங்க கேட்டாலும் தப்பே கிடையாது. நான் பதில் சொல்லி தானே ஆகணும். சொல்லுங்க, ஏன் அழிச்சு போடாது? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்களாம் என்ன கேள்வியாக கேட்டுக்கொள்றீங்கல்ல, உங்களை நான் கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. ஒன்று விட்டா இன்னும் ரொம்ப அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம். சரி, அடுத்தது வாய்ப்பு கொடுத்தாரு, மனம் திரும்பல. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது சீர்கெட்டதா இது. வசனத்தை புஷ்டா போலப்பா, கை தட்டுங்க. சீர்கெட்டதா இருந்ததுனால தேவன் அழிச்சு போட்டாரு. அது மட்டும் இல்லை, ஆனால் இதில் இங்கே சர்வீஸ்காரங்களாம் இருக்கிறீங்க. இப்போ வந்து அனுஷே வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக வசனத்தை பிடிச்சி பேசுகிறாருன்னா பக்கத்தில் சொல்லுங்க, சர்வீஸ்லாம் சும்மா தான் பிரதர், இங்கே ஒன்றும் கிடையாது. எல்லாம் நான் 10 வருஷம் சொல்லிக்கலாம். நான்லாம் முன்னாடி சபை ஆரம்பிக்கும் போது கல்லு ஊனும் போதே நான் தான் முதல்ல நின்னேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒன்றுமே காணும், ஒன்றும் கற்றுக்கல. இப்போ வந்து அனுஷ் அழகாக என்ன பண்ணுறாப்புல, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்ச அனுஷ் வந்து ஊழியக்காரனாக மாட்டுவாப்புல. அல்லேலூயா. அவர் பிரசங்கத்தை கேட்கின்ற நாட்களும் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அளவுக்கு தேவன் கொண்டு போகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்புறம் சொல்லுங்க, எதுக்கு தேவன் பூமியை அழிச்சு போட்டாரு? நீங்க எல்லாம் பார்க்குற ஒரு பார்வை உண்டு. நானும் அப்படிதான் பொதுவாக தான் பார்ப்பேன். ஆண்டவர் பாவம் பெருகிச்சு, சீர்கெட்டு போயிருந்துச்சு, இனி அழிவு வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரியம். ஆனா அதுல இன்னொரு ஆழமான அர்த்தங்களும் இருந்தது. ஆண்டவர் பூமியை அழிச்சு போறதுக்கு பெரிய ஒரு அர்த்தம் இருந்தது. அது நான் ஒரு வேதத்தில் வச்சிருந்தாரு. சில காரியத்தை தேவன் மறைமுகமாய் மறைத்து வைத்திருக்கிறார். ஓமையா சொல்லுவார் இல்லைங்களா? நீங்க மலை பிரசங்கெல்லாம் கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஓமையா சொல்லுவார், பார்த்துக்கிறீங்களா? அது போல ஆதி ஆகமத்திலும் தேவன் ஓமையா சில காரியங்களை மறைத்து வைத்திருந்தார். நம் கண்களுக்கு அது புலப்பட்டாலும் அதனுடைய ஆழத்தை அறியக்கூடாதபடிக்கு ஆவியற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க? ஒரு 1 2 3 4 5 6 7. மற்றவங்களாம் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல? பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்ட்டு? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். நல்லா புரிஞ்சுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிட்டு ஆள் தத்துவம் உள்ளவர். ஒருவேளை இதெல்லாம் புரிந்ததுக்கான வழி எனக்கு இல்லாவிட்டாலும், அந்த அனுபவம் இல்லாவிட்டாலும் சின்னதாக நான் சொல்லி கொடுக்குறத கொஞ்சம் கேளுங்க. ஒரு பூவை எடுக்கிறோம் இல்லைங்களா? பூவுக்கு ஒரு நிறம் உண்டு, ஒரு உருவம் உண்டு, அதற்கு ஒரு வாசனை உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. எந்த பூ எடுத்தாலும் அதுக்கு ஒரு நிறம், கலர் இருக்குதா, கலர்ஃபுல்லாக இருக்குதா, அதுக்கு ஒரு உருவம் இருக்குதா. இந்த பூ வந்து இப்படி இருக்கும், சில பூ இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உருவம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் முகர்ந்து பார்த்தீர்களானால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அது ஆவியானவர்னு வச்சுக்கலாம். உருவம் நீங்கள் நானும் பார்க்குற போல ஒரு மனுஷன், ஆள் தத்துவமுள்ள ஒரு மனுஷன். எனக்கு நல்லா புரிஞ்சுக்க, ஒரு நிறம் இருக்குது. நான் கருப்பாக இருக்கிறேன், சிலர் சகப்பாக இருக்கிறீங்க, சிலர் ஓகே ரைட்டு. அந்த 3 குணாதிசயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற போல தேவன் இந்த 3 தன்மைகளும் உடையவராக இருந்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம். அவர் தன்னை 3 தன்மையாய் பிரித்து கொண்டார். ஆனால் 3 பேர் அல்ல, ஒருவர் தான். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. 3 பேர் இல்லை அவரு. உங்களை போல நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆவியை தனியா, ஆத்துமாவை தனியா, சரீரத்தை தனியா என்ன பண்ண முடியாது? பிரிச்சிங்கன்னா பார்த்தா உங்களை நீங்களே என்ன சொல்லுவீங்க? பேய். யார்ப்பா சொன்னது? யாரு சொன்னது? சாமுங்க. உண்மையாலுமே சொல்றேன், நம்மளை பார்த்தா நம்மள என்னன்னு சொல்லுவோம்? பேயின்னு. அது யாரா இருந்தாலும், எந்த ஆவியா இருந்தாலும் சரி, பார்த்தானு சொல்லுவோம். சாதாரணமாக நம்மளை பார்த்தா பேயின்னு தான் சொல்கிறாங்க. பேய் வருது பாரு, பேய் வருது பாருன்னு வானுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்வோம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியத்தையும் தேவனுடைய அன்பையும் குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஏன் உலகத்தை அழித்து போடாருன்ற காரியத்தை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, நோவா காலம்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லேருந்து நான் ஆரம்பித்து அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் கொடுக்குறேன், ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குறேன். ஆனால் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல ரகசியங்கள் உண்டு. அதை ஆவியிலே பூரணப்படத்தக்கதாக, தெரிந்து கொள்ளத்தக்கதாக எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17 18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல
கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. நல்லா புரிஞ்சுங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நீயும் நானும் ஒரு நாளைக்கு மாற போறோம். அப்ப இன்னைக்கு எது என் வாழ்க்கைக்கு தேவை? ஆவியானவர் கண்டிப்பா தேவை. இல்லைன்னா இந்த வேதத்தின் ரகசியங்கள் எனக்கு புரியாது. அதனால தான் நம்ம ஓரளா ஒரு பார்வையை பார்த்துட்டு அழிவு வந்துச்சு, துக்கம் வந்துச்சு, என்னென்னவோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம். அதனால பூமியை தேவன் அழித்து போட்டார். அது உண்மை கிடையாது. ஒரு சின்ன குழு கொடுக்குற, முடிஞ்சா கண்டுபிடிங்க. வானத்துக்குரிய வாசலும் உண்டு, பூமிக்கிலே ஒரு சில வாசல்கள் உண்டு. வானத்துக்குரிய வாசலை பார்த்தவன் யாக்கோப்பு என்ற ஒரு மனிதனா இருந்தான். பூமியில ஒரு வாசல் இருப்பதை ஆண்டவரே, இயேசுவானவரே சொல்லுகின்றார். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு வாசலுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒரு தன்மை இருந்தது. அதை நீங்க பார்க்கணும்னா தான் ஏன் நோவா காலத்துல தேவன் உலகத்தை அடிச்சு போட்டார்ன்ற ரகசியமே உங்களுக்கு புரியும். இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தில் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு வாசலை காட்டாரு, எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஆவி இல்லாதவனுக்கு இந்த ஆழம் தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ளாது என்று சொல்றாரு, என் சபையை மேற்கொள்ளாது. அப்ப பாதாளத்துல ஒரு வாசல் இருக்குது, இன்னொரு வாசல் ஒன்று இருக்குது. அது எங்க இருந்துச்சு தெரியுமா? யாக்கோபு பார்க்கறான், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் போய் அதாவது தேவனோடு கூட இணைந்து இசைந்து தேவனை அதிகமா தேடி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு போகின்ற ஒரு வாசல். எந்த வாசல்? வானத்தின் வாசல். அங்க ஒரு நாள் அந்த வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் இன்னி வரைக்கும் யார் எங்க இருக்குதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு மனுஷன் கண்டா காண்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இந்த வாசல்களை எல்லாம் திறக்கக்கூடிய ஒரே ராஜா யார் என்றால் இயேசு ராஜா மட்டும்தான். அவர் ஒரு நாள் திறந்தா தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த வானத்தின் வாசலை ஏறி பரலோகத்துக்குள்ள போக முடியும். நம்ம பார்க்குற மாதிரி வானம் இங்க பாக்குறீங்களே, இது வானம் இல்ல. பறவை பறக்கின்றது முதலாம் வானம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் கிரகங்களும் இருப்பது இரண்டாம் வானம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வானம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றான். நான் மூன்றாம் வானம் முட்டை எடுக்கப்பட்டு அங்க பரலோகத்தின் காரியத்தை கண்டேன் என்று சொல்லுகின்ற மூன்றாம் வானம் இருக்கிறது. அந்த வாசல்கள் திறக்கப்படும் பொழுது நீயும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்ப அந்த வாசலுக்குரிய அந்த தன்மை வந்தாதான் வாசல் திறக்கும். ஆவியே எனக்கு இல்ல, என்ன ரகசியம் நடந்ததுன்னே தெரியலன்னா எப்படி? அப்ப பாதாளத்துல ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் என்ன தெரியுமா பண்ணும்? நான் ஆண்டவரை ஏமாத்திட்டு நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்றது தெரியுமா? ஒரு நாள் பாதாளத்தின் வாசல்கள் திறக்கும். இங்க ஆவிக்குரிய நீங்க யூப்ரு பைபிள்ல நிறைய காரியத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அங்க 3 தேவதைகள் நிக்குமா. எங்க? பாதாளத்தின் வாசல்ல 3 தேவதைகள் நிக்குமா. நீங்கெல்லாம் இங்க பாத்துக்கிறீங்களா? சில இடத்துல பார்த்துருப்பீங்க, 3 தேவதைகள் போட்டோ போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அல்லேலூயா. புராணங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 3 தேவதைகள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுல ஒரு தேவதை மட்டுமே எப்படி இருக்குமா, அது தன் மீது பிணங்களை மாட்டிக்கொண்டு பிணங்களோடு கூட காட்சி அளிக்கக்கூடிய அந்த தேவதைக்கு தான் பாதாளத்தில் இருக்கிற வாசலுடைய காரியங்கள் தெரியுமா. அது என்ன பண்ணுமா, இங்கே ஆவிக்குள்ளாக இல்லாதபடிக்கு இறந்து போகிற எல்லாரையும் அங்க தரன்னு இழுத்துன்னு போகுமா. அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இல்லைன்னா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் முதல்ல ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு இப்போ பேசின காரியம் புரிஞ்சுதா? தேவனுக்குள்ள உண்மையா இருந்தா எந்த வாசல் திறக்கப்படும்? எந்த வாசல்? நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு அத்தனை பெரிய அன்பு. இங்கே பல வாசல்கள் இருக்கிறது. நீங்க எசேக்கியேல்ல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்களேன், நிறைய வாசல்களை அங்க காட்டுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்களா, 12 கோத்திரத்துக்கு 12 வாசல்கள் இருந்தது. பரலோக வீட்டுக்கு போனா 12 வாசல்கள் இருக்கிறது. நம்ம நிறைய வாசல்களை குறித்து தெரியாது. ஆட்டு வாசல் ஒரு வாசல் இருந்துச்சு வேதத்துல. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டு வாசல் ஒரு வாசல் இருந்துச்சு. அந்த வாசல்ல தான் 38 வருஷமா வேதனையோடு கூட இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றா, படுத்துக்கொண்டு. ஏன் அங்க சொல்லுங்க, அங்க பெதஸ்தாண்ட ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல வருடத்துக்கு ஒரு முறை யார் வருவாங்களா? தேவ தூதன் வந்து என்ன பண்ணுவானா, அவன் அந்த குளத்தை கலக்கி விடுவானா. அதுல யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க உடனே என்ன ஆயிடுவாங்க?
அதுக்கெல்லாம் ஆண்டவர் அடையாளம் வச்சு காட்டினார். இது ஆட்டு வாசல் ஓரத்தில் இருக்குது. ஆட்டு வாசல் என்ன தெரியுங்களா? அந்த குளத்துல ஆடுகளும் மாடுகளும் வந்து தண்ணீர் குடிக்கிற வாசலாம் அது. அதுக்கு பேர் தான் ஆட்டு வாசல். பலி கொடுப்பதற்காக ஆலயத்துக்குள்ள கொண்டு போவாங்க இல்லைங்களா, அந்த வாசல் வழியாக தான் கொண்டு போவாங்களாம் ஆடு மாடு எல்லாத்தையும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய வாசல்கள் வேதத்தில் உண்டு. இது தெரியாதபடியினால்தான் நோவா காலத்தில் ஏன் ஐயா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது என்பது எனக்கு தெரியல. நான் மாம்சத்துக்குரிய ரீதியாக பார்த்துருக்கிறேன், நான் படிக்கிறேன், என் நாலேஜ் இருக்குதுங்களா, இந்த அறிவை வச்சு இதை பார்க்குறேன். ஓஹோ, இதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆவிக்குரிய அர்த்தம் அது இல்லை. நீ ஆவிக்குரியவனாய் மாறும்போது இதனுடைய அர்த்தம் பெரிதாக இருக்கும். அதை புரிந்து கொள்ள கிரகத்தி கொள்ளத்தக்கதாக நீ மனுஷியாய் மாறி இருப்பாய் என்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு விடுதலை இல்லாம நான் இருக்கணும் தெரியுமா? ஆலயத்துக்கு வர முடியல, தேவனை தேட முடியல, தேவனை தேடினா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறதுமா? இது ஆவியற்றவன். ஆவி உள்ளவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? எனக்கு பலத்தின் மேலே பலன் அழைக்கின்ற என் தேவனையே சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அது ரொம்ப அழகாகவும் என் இருதயத்துக்கு கடந்த வாரத்திலிருந்து அந்த வார்த்தை திரும்ப 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 ஓடிக்கொண்டே இருந்துச்சு. என்ன காரியமா எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள். அங்கே அந்தேனேயா பட்டணத்திற்கு போகின்ற பவுல் பார்க்கின்ற ஒரு காரியத்தை 17வது அதிகாரத்தின் 23வது வசனம் வாசிப்போமே. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற எதை கண்டாரா? இன்னைக்கு அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை யார் எங்க பார்க்கிறது? அந்தேனியா பட்டணத்தில் யார் பார்க்கிறது? பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறேன். அறியப்படாத தேவன். நானும் இன்று எப்படி தெரியுமா, என்ன மனநிலையில் தெரியுமா இருக்கிறேன்? தேவனை அறிந்து கொள்ளக்கூடாத மனநிலையில் இருக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு தேவனை குறித்து நல்லா தெரியும். என்ன தெரியும்? தேவனை குறித்து நல்லா தெரியும். ஆனா இன்னும் ரகசியம் தெரியாமலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இவர் எப்படியாப்பட்ட தேவனாய் இருக்கிறாரா? அநேகருக்கு இன்னும் அறியப்படாத தேவன். கிறிஸ்துவத்தில் நிறைய டெனாமினேஷன் இருக்குது தெரியுங்களா? நிறைய டெனாமினேஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமாப்பா? என்னென்ன டெனாமினேஷன்? ஒரு 2-3 சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு 2-3 தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்த்தடாக்ஸ் இருக்கு. சொல்லுங்க. 3000 டெனாமினேஷன். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லுவோம். நம்மளுக்கு நிறையலாம் தெரியாது, ரொம்ப டீப்பாலாம் போக முடியாது. ஒன்லி ஜீசஸ் இருக்கா? பிஷப்ஸ் இல்லை, ஒரு நம்ம தெரிஞ்சது மட்டுமே பேசுவோமே. ஒன்லி ஜீசஸ் எத்தனை பேர் கேள்விப்படுகிறீங்க? செவன்த் டே கேள்விப்படுகிறீங்களா? அட்வான்டேஜ் ஓகேங்களா? செவன்த் டே கேள்விப்படுகிறீங்களா? அப்புறம் இன்னொரு இருக்குது சொல்லுங்க, எகோவா விட்னஸ் கேள்விப்படுகிறீங்களா? இவங்க எல்லாமே கிறிஸ்துவத்தை சார்ந்தது தான். ஆனால் டெனாமினேஷன் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு பிரிவினையா இருக்கிறாங்க. டெனாமினேஷன் மீன்ஸ் பிரிவினையா இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தர் இயேசு மட்டுமே பிரதானப்படுத்துவாங்க, ஒருத்தர் யெகோவா மட்டுமே பிரதானப்படுத்துவாங்க, சிலர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே பிரதானப்படுத்துவாங்க. இப்படி அல்ல. இன்னைக்கு அவங்க செய்யற காரியத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம். அவங்க அறிந்த கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் குத்தி கொள்ளுகிறோமே தவிர நமக்குள்ள அந்த ஆவியல்ல அபிஷேகமும் இல்ல. எத்தனை பேருக்கு ஆண்டவரை தெரியும் கேட்டா நான் முழுதும் தெரியும் சொல்லிட்டு கை தூக்குறோம் இல்லையா? அவங்களை கூப்பிட்டு 10 கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெகோவா விட்னஸ்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கூடாதபடிக்கு ஒரு இடத்துல நிலையா நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 4 பேர் 4 கேள்வி நம்மளை கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு பதில் தெரியாது. தெரியக்கூடாத மனநிலையில தான் ஐயா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா நான் யாரு? நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இயேசு பிள்ளை, நான் கிறிஸ்டின், ஐமே கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 4 கேள்வி கேட்பாங்க. 4 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. உடனே நான் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஓஹோ, அவங்க சொல்லுதான் உண்மை போல இருக்கு. இது போல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கடந்த நாட்களில் நாங்கள் கிரவுண்டுக்கு போயிருந்தோம். நானும் ரமணா பாஸ்டரும் போயிருந்த போது எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே பக்கத்தில்.
டி நகரில் இருக்கிறாரு. அவர் என்ன பார்த்துட்டாரு, ஒரு பேர் அசோக். பார்த்துட்டு தம்பி வாங்க அப்படின்னாரு. பிரேசில் அண்ணா நல்லா இருக்கிறீங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் தம்பி அப்படின்னாரு. அவருடைய நண்பரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு நாள் தூங்கியிருந்தேன் தம்பி, பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு அம்மா தூக்கத்துலேருந்து என்னை எழுப்புனாங்க, எழுந்துருங்க பக்கத்தில் சகோதரி வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனாங்களாம். அவர் என்னன்னு சொல்லிட்டு எழுந்து உக்காந்தோடனே, ஐயா நான் உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். யார் எழுப்புந்தான்? பக்கத்து வீட்டு சகோதரி வந்து எழுப்பிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் எழுந்து உக்காந்துக்கிறாரு. அவங்க சில கேள்விகள் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அவர் கத்தோலிக்ஸ் பேக்ரவுண்டு. அவங்க வேதத்தின் அடிப்படையில் சொல்லும் போது அவருக்கு உடனே ஆச்சரியம் ஆயிடுச்சான். என்னடா அது, நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு வேதத்தின் அடிப்படையில் நிறைய கேள்விகளை சொல்லிக்கொண்டே வந்தாங்களாம். அவர் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆமா சகோதரி நீங்க சொல்லுறது கரெக்ட் தானே, அப்போ நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோன்னு சொல்லும் போது அவங்க குடும்பமே எல்லாருமே எப்ப எந்த டெனாமினேஷனுக்கு திருப்பப்பட்டாங்க? ஆமா, ஜெகோவா விட்னஸ். எங்க திரும்பிட்டாங்க? இப்போ அங்க என்ன நடக்குது, அந்த பொண்ணு, நான் இன்னைக்கு அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு இப்போ இதுல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணா, ஆனா லீவு கிடைக்க கூடாது, உடனே வீட்டுக்கு வருமா, கடற்கடன் ரெடி ஆயிடுமா. பாருங்க, ரெடி ஆயிட்டு என்ன பண்ணுமா, வீதிகள்ல போயிட்டு அந்த சபைக்கு ஆத்துமாக்களை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணான், ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு ஏசப்பா குறித்து பேசி 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 பேசி. ஆனா இன்னைக்கு உனக்கு எனக்கு எத்தனை பேருக்கு ஊழியம் செய்கின்ற அந்த மனநிலையில் இருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் வரத்தே பெருசு பிரதர், நான் கிளம்பி எழுந்து என் சரீரத்தை நான் என்ன உருட்டிக்கின்னு வரத்தே பெரிய விஷயமாகுது பிரதர். இது நீங்க அல்ல, நீங்க ஆடை போட்டு கொண்டு இருப்பதினாலும் நீங்கள் உங்களை என்று நினைக்காதீங்க. இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, இந்த வீட்டுக்காசு தான் பாடுபட்டேன், இந்த வீட்டுக்காசு நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? நீங்க நினைக்கிறீங்க பிரதர் இதுதான் நான், இல்ல பிரதர். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேலை இது. உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேலை இது. சோறெல்லாம் பாட முடியாது, பாத்துக்கிறீங்களா? ஏன் எத்தனை பேர் யோசனை பண்ணிக்கிறீங்க, ஏன் நம்மளால எல்லாரும் பாடுறாங்க நம்ம ஏன் பாடவும் இல்லை? சில நேரத்தில் காது கேட்க மாட்டேங்குது, சபைக்கு வந்தால் தான் தூக்கம் வருது. இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன ஆவின்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாராம். அல்லேலூயா. பத்தியா, இங்கேயே எத்தனை பேருக்கு இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற எல்லாருக்குள்ள என்ன ஆவி இருக்கிறாரு? அறிக்கை பண்ணாத வாய்க்குள்ள என்ன ஆவி இருக்குது நீங்க? அல்லேலூயா. நீங்க யோபு புத்தகத்தெல்லாம் வாசிச்சதுல போல இருக்கு. ஆண்டவர் கேட்பாரு எங்க இருந்து வரேன்னு கேட்பாரு, அது உடனே என்ன சொல்லும்? அல்லேலூயா. எங்க இருந்து வருதா? பூமி எங்கும் சுற்றி தெரிஞ்சவர் தான். இது சும்மா வீட்டில் இருக்குது தெரியுமா ஆவிங்க? சும்மா வீட்டில் இருக்கிற ஆள்லாம் இருக்குதுல்ல, அது சபையில வந்தாலும் அல்லேலூயா சொல்லாது. அல்லேலூயா. அந்த ஆவியெல்லாம் அந்த அதை போய் பிடிச்சிக்கும், கரெக்டா உள்ள போய் சொல்லும். அல்லேலூயா சொல்லாத, அல்லேலூயா சொன்ன உன் சந்தோஷமே போயிடும். ஆமேன் சொல்லாத, அல்லேலூயா சொல்லாத. சபைக்குள்ள போனா பாட்டு பாடாத, பாடினா நான் உள்ள இருந்து வெளியே போயிடுவேன், உன் சந்தோஷம் போயிடும். இப்ப இந்த ஆவி பிடிச்சதுங்களா இங்க வந்து என்ன பண்ணுது? பக்கத்துல கை வச்சு சொல்லு, இந்த ஆவி பிடிச்சிருந்தா இது பாடாது, இது துதிக்காது, இது ஆராதிக்காது, இது பலிபீடத்துல இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. பக்கத்துல கை வச்சு சொல்லு, அது பலிபீடத்திலே இருந்தாலும் என்ன பண்ணாது? ஒண்ணும் பண்ணாது. அது உம்முன்னு இருக்கும், கம்முன்னு இருக்கும். ஏன்னா பார்த்துன்னு இருக்கும். அது எப்படின்னா போலீஸ் கிட்ட மாட்டின திருடன் இங்க அல்லேலூயான்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? உள்ள இருக்கிற பொல்லாத ஆவி போயிடும். இப்போ வாயை திறக்க கூடாது, அது திறக்கலான்னு பார்க்கும். அவன் முயற்சி பண்ணுவான், திறந்து அல்லேலூயா எப்படின்னாச்சு சொல்லிட்டு நான் ஆண்டவரோடு கூட சேர்ந்துருவேன். அது திறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய சில வாயெல்லாம் பாத்துக்கிறீங்களா? இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. திறக்கலன்னா சொல்லுங்க பக்கத்துல வச்சு, உனக்குள்ள வேற ஏதோ ஆவி இருக்குதுடா. அல்லேலூயா. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் பிரதர் அதெல்லாம் வேற கோஷ்டிக்காரங்க சொல்லிட்டு, நான்லாம் சொல்ல மாட்டேன். உனக்குள்ள வேற ஆவி இருந்தா உள்ள இருந்து சொல்லின்னு இருக்கும், சொல்லாத சொல்லாத சொல்லாத.
அதெல்லாம் தள்ளப்பட்ட ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, அது தேவனை மகிமைப்படுத்தாது. ஆனா நம்ம நினைப்போம் பரலோகம் போயிடணும். எங்க போயிடணும்? ஐ எம் கோயிங் டு ஹெவன். 2 வாசல் இருக்குது செல்ல குட்டிங்களா. பரலோக வாசல் இருக்குது, பாதாளத்தின் வாசலும் இருக்குது. லாசரு அங்க போனா, பணக்காரன் இங்க போனா. 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் நினைச்சிடக்கூடாது பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கை கண்கள் திறக்கப்படலைன்னா நீ எங்க போறன்னு உனக்கே தெரியாது. இந்த மனநிலையில் தான் நோவா காலத்துல ஜனங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இங்க நான் பார்க்கிறேன், பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறான். எல்லாத்தையும் சுத்தி அந்தேனியா பட்டணத்துக்கு உள்ள போனோம். எடுத்து வாசிப்போமா? அந்த பகுதிக்கு நேராக கடந்து சொல்லுவோம். சில காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுகின்றேன். அப்போஸ்தலன் எழுதின நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டு, 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17, 16. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. எத்தனை பேர் பைபிள் எடுத்து வந்தீங்க? எத்தனை பேர் பைபிள் இல்லாம வந்தீங்க? பைபிள் இல்லாம அந்த செல்ல பிள்ளைங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். பைபிளோடு கூட வந்த செல்ல பிள்ளைங்களா கை தூக்குங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. வேதம் இல்லாதவன் வெறும் பையன். அல்லேலூயா. வேதம் இல்லாதவன் எப்படியாப்பட்டவன் தான்? ஆமா, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அதனால கவனிப்போம். சரி, வாசிங்கம்மா. அந்தேனா பட்டணத்தில் பவுல் இங்க யாருக்காகவோ காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நம்மலாம் சில எல்லாம் காத்து கொண்டிருப்போம். எதுக்கு சொல்லுங்க? நிறைய சகோதரிங்க இப்ப இல்ல, இப்ப நீங்க காத்துக்கிறீங்களா எனக்கு தெரியல. அப்போ உலகத்துல இருக்கும்போது நம்ம சில விஷயத்தை காத்திருந்தோம். எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தசம் வாங்க கொடுக்கறதுக்கு பிரதர், நானும் ரொம்ப நாளா காத்துனுக்கிறேன், எப்போ கொடுக்கலான்ட்டு. காணிக்க போறதுக்காக காத்திருந்தீங்க. அண்ணன் மூப்பருக்கு கரெக்டாக தெரிஞ்சு சினிமாவுக்கு போக காத்திருந்தோம். அப்புறம் தெருவில் வீதியெல்லாம் காத்து, ரேஷன் கல்ல காத்திருந்தீங்க. அப்புறம் தெருக்கல்லும் வீதிகள்ல எதுக்கு காத்திருந்தீங்க? உங்க வீட்டு சந்தையில் பஸ் வருது, இவர் காத்துனுக்கிறாரு. தெருக்கல்லும் வீதிகளும் எதுக்கு காத்திருந்தீங்க கேட்டா, பஸ் வருதான். சகோதரிங்க சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு காத்திருந்தீங்கன்ட்டு. வெயில் அடிக்கண்டா, ஆனா நான் இங்க தானே இருப்பேன். ஏன் சொல்லுங்க? எவிடாஸ்ல இருந்து லோன் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எது கொடுக்குறாங்களா? அதுக்கு நான் கடன்காரனா அவருக்கு காத்திருப்பேன். கர்த்தரோடு கூட இணைக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டேன்? காத்திருக்க மாட்டேன். கடந்த நாட்கள்ல நாங்கள் குன்றத்தூருக்கு போயிருந்தோம். சரி, ஜனவரி மாதத்தில் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பார்க்க முடியாத சூழ்நிலை. எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஆத்மாக்கள் தான். அவங்களையும் பார்க்கணுன்ற கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு காரியத்தை வச்சுட்டாரு. பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் கடந்து போயிருந்தேன். கடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஒரு சில பகுதிகளை பார்த்தேன். ஒரு சில பகுதியில் நேரத்து நிமித்தம் பார்க்க முடியாமல் போச்சு. இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டோம். அன்றைக்கி 3 வீடு தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகும்போது பெரிய ஒரு காரியம் என்னென்னா, ஆவடியிலே ஒரு வீட்டில் எங்களால் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய சாப்பிட வச்சுட்டாங்க. வேணான்னு சொன்னால் கூட கேட்கல, சாப்பிட வச்சுட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஏசப்பா சித்தமாக சாப்பிட்டு அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் அந்த அம்மா எப்பயுமே போனால் டீ போட்டு வச்சுருக்காங்க. அந்த அம்மா பாவம் 9,000 ரூபாய் தான் பெருக்கிற வேலை செய்கிறாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் சந்திக்கப்பட்டதான். ஒரு சகோதரி அம்மா சிஸ்டர் மூலியமாக அவங்க சகோதரி சந்திக்கப்பட்டாங்க. அவங்க அந்த ஐயா இருக்கிற நாட்களில் என் கூட பேசுவார். ரொம்ப உடம்பு முடியாமல் மூச்சு வாங்க அவருக்கு. அப்போ பேசுவார், ஜெபம் பண்ணிப்பார், உடனே சரியாயிடும். அந்த ஐயா மறிச்சு போயிட்டாரு. ஆனால் அந்த அம்மா தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் பேசுவாங்க. அந்த அந்த ஐயாவுடைய காரியத்துக்கு, மகளுடைய திருமணத்துக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கும் தொடர்ந்து என்ன பண்ணாங்க, தம்பிக்கு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் திடீர்னு கால் வலிக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா காலா வலிக்குதுங்கய்யா அப்படின்னாங்க. அதுக்கும் ஜெபம் பண்ணுவேன். அந்த அம்மாவுக்கு இன்னும் விசுவாசம் தெரியல, எதுக்காக இருந்தாலும் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு முன்னாடி, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே சர்ச்சு, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே சர்ச்சு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் தான் கொடுத்துட்டாங்க, அந்த சர்ச்சுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்குதுங்க ஐயா, அதை தர வாடகை விடலான்னுக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்னை கேட்டாங்க. எதுக்கு தர வாடகை விட போகிறாங்க ஐயா?
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கய்யா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டு செய்கிறேன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது, பிள்ளைங்களை கேட்டிங்களான்னு கேட்டேன். ஐயா பிள்ளைங்களாம் கேட்டேன். 2 பிள்ளைங்களை என்ன சொல்கிறாங்க, ஐயாவை கேட்டு எது வந்தாலும் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க போகிற சபை வேற, ஆனால் ஐயாவை கேட்டு செய்யுங்கன்னாங்க. கர்த்தர் அந்த இடத்துல வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், உங்கள் வாழ்வாதாரம் தேவைப்படுனா, ஏன்னா 9,800 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ 9,000 ரூபாய் தான் வாங்கி கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படுமா, நீங்கள் வாங்கிக்கோங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டால் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னாங்க. எவ்வளோ? 2,000 ரூபாய். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிக்கோங்கம்மா, உங்கள் செலவுக்கு தேவைப்படணும்னு. அவங்க தர வாடகைனோடனே அவங்க ஷெட்டெல்லாம் போட்டு மற்ற விஷயம்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்களா, மாதம் 2,000 ரூபாய் வாடகை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதம் வாங்கினாங்க இல்லைங்கய்யா அந்த காசை, அவங்க அந்த அம்மா அந்த காசை அப்படியே எடுத்து வச்சுக்கிறது போல இருக்கு, எனக்கு தெரியல. நான் இப்போ ஜனவரி மாதத்தில் பார்க்க போகும்போது போனால் வீட்டில் எங்களுக்காக இட்லி செஞ்சு வச்சுக்கிறாங்க, என்ன குழம்பா, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சுக்கிறாங்க, அப்புறம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க, பாலை வாங்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் காத்துனுக்கிறாங்க நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு. நம்ம சபை அவங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய அன்பு அவர்களை இன்றும் நம்மோடு கூட என்ன பண்ணுறது, இணைய வைத்து தேவனுடைய ஊழியத்தில் நடத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம சபை கிடையாது, அவங்க நம்மளை தாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த 2,000 ரூபாய் முதல்ல தரவாடை வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த 2,000 ரூபாய் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு, ஐயா இது தரவாடை வாங்கின ஃபஸ்ட்டு வாங்கின காணிக்கையா, உங்களுக்கோசம் எடுத்து வச்சுருந்தேன். நான் சொன்னேன், உங்களுக்கு எத்தனையோ தேவைகள், நான் அப்போ பார்க்கல, அதை கவனிக்கல. வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணாங்க, கையிலேருந்து ஒரு 300 ரூபாய் 100 ரூபாய் நோட்டை என்ன பண்ணாங்க, அதையும் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு, ஐயா இது ஜெபம் பண்ணிங்கய்யா, இது தர வாடகை காசுனாங்க, நான் கவனிக்கல, வாங்கிட்டேன். 2வது அந்த 300 ரூபாய் குத்தி இது காணிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, 2,300 ரூபாய் அவங்க காணிக்கை கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு. ஒரு தாயார், அவங்க எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது, ஆனா ஒரு ஊழியக்காரனுக்காக அங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கிட்ட காசு அதிகமா கிடையாது. எவ்வளவு வாங்கிக்கிறாங்க, 9,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. பெருக்கிற வேலை தான் இன்னைக்கு ஃபுல்லா பெருக்கணும். அவங்க டெய்லியும் நைட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசுவாங்க. என்னால் மூச்சு அடைக்குதுங்க, என்னால் முடியலைங்கய்யா, முட்டியெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன், கவலைப்படாதமா ஏசப்பா நிச்சயமா உன் காரியத்தை எல்லாத்தையும் சந்திப்பாரு காப்பாருன்னு சொல்லுவேன். ஆனா அவர்கள் தங்கள் காணிக்கையை எனக்காக காத்து கொண்டு இருக்க வைக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு உலகம் முழுவதும் எதற்காகவோ காத்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம காத்துல, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம காத்துல. அந்தேனையா பட்டணத்திலே பவுல் காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக தெரியுமா, தன்னுடைய சகாக்கள் வரும்பொழுது இணைந்து இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லோருடைய இருதயத்தையும் எப்படியாவது நான் திருப்பி விட வேண்டும், அவர்கள் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக காத்திருந்தான். அங்கே நண்பர்களுக்காக காத்திருந்த போதும் அந்த நோக்கம் பெரியதா இருந்தது. நம்ம இன்னைக்கு காத்திருக்கிறோம் பிரதர், அல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு காத்திருக்கிறோம். எதுக்கு சொல்லுங்க, ஃப்ரெண்டு வந்துட்டான், சொல்றான். இப்போ 2 பேர் போய் எங்க சுவிசேஷம் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? பவுல் அப்போஸ்தலன் காத்திருக்கிறார்கள். வசனம் அப்படிதானே சொல்லுது, 16வது வசனம். அந்தேனியா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தா இருக்கையில் அந்த பட்டணம் எப்படிதான் இருந்துச்சா, நிறைந்து இருந்துச்சு. பார்க்குறான். நம்மளும் 4 இடத்துக்கு போகிறோம் பிரதர், 4 இடத்துக்கு போகிறோம், 4 வீட்டில் என்ன பண்ணுறோம், நண்பர்களோடு கூட இருந்து அங்கே சம்பாஷிக்கிறோம். ஆனால் அந்த நண்பன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை, அதற்காக நான் யோசித்ததில்லை, தேவ சமூகத்தில் காத்திருந்ததும் இல்லை. அல்லேலூயா. அது பேசுறதுக்கான இடம், சந்தோஷப்படுறதுக்கான இடம், சம்பாஷிக்கிறதுக்கான இடம். அவன் ரட்சிக்கப்பட்டானா படா கட்டியன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன். ஒரு நாள் அவன் கேட்பான், ஏண்டா உனக்கு தெரிஞ்ச இந்த நல்ல இயேசு எனக்கு ஏண்டா காட்டி கொடுக்காம போன, நான் நரகத்தில் தள்ளப்படுவேன் என்று நினைத்தும் கூட நீ அதை யோசிக்காம உன் சந்தோஷத்தை மட்டுமே பாத்தியாடான்ட்டு ஒரு நாள் அவன் நியாய தீர்ப்பிலே உனக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட்டு கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லக்கூடாமல் கூனி குறுகி போய் நிற்கும் பொழுது அன்னைக்கு உனக்கும் பரலோகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்பிச்சிருவாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை விடுத மாமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக யாராவது ஒருத்தரை சேர்த்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அவர்கள் சேர்க்கிறாங்கம்மா. தூங்கி கொண்டிருந்த மனுஷனை தட்டி எழுப்பி அந்த குடும்பம் முழுவதையுமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கொண்டு போய் விட்டாங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஐயா நான் போறது இல்லைங்கய்யா, போறது இல்லை, ஏன்னா என் மகளுடைய காரியத்தை பார்க்குறேன். அனுதினமும் போயிட்டு என்ன பண்றாங்க, எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க.
அல்லேலூயா. அதை நான் கேட்டாலும் இங்கேருந்து ஒரு ஆள் சொல்லணும், சாத்துப்பா, அப்போதான்பா நான், நம்ம காதில் கேட்காது, இந்த சைடு இல்லையா? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம், தேவனுக்கு பிரியமாய் செயல்பட பார்ப்போம். இங்கே இங்க தேசம் முழுவதும் இப்படி இருக்குது, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்றேன், தேவனுக்கு பிரியமாய் செயல்பட மாட்டேங்கிறேன். தேசம் முழுவதும் எப்படிதான் இருக்குது. அங்க அந்தேனியா பட்டணம் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையிலே அந்த பட்டணம் விக்கிரகத்தினாலே நிறைந்திருக்கிறதை கண்டு என்ன பண்ணா, இன்னைக்கு ஏன் எனக்கு வைராக்கியமா வரமாட்டேன்னு சொல்லு. ஆவி இல்ல பிரதர். எவன் ரட்சிக்கப்பட்டானா, எவன் எப்படி போனானா, சொத்து போன நண்பனுக்காக நான் ஐயோ அழுகிறேன். ஆனா அவன் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு வெட்டினாச்சு போயிட்டேப்பா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறானா, அவர் ஏத்துக்கொண்டா நீ நரகத்துக்கு போக மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. என் நண்பனுக்கு நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணேன். கிளாஸ்மேட், அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். ஃபோன் பண்ண அவன் நேற்று இன்னொரு நண்பனை பார்த்தேன், அவன் திருப்பி தண்ணி சாப்பிட்றான்டா, அவன் ரொம்ப பாடுறா அப்படின்ட்டு. அவன் ஒரு 2 வாரமாக என்கிட்ட பார்க்க என் கண்ணிலே கிடைக்கல. நான் ஏன்னு கேட்குறேன், இல்லைடா அவன் மூஞ்ச பார்க்குறதுக்கு எனக்கு அசிங்கமாகுதுறான்னா. ஏன்னு கேட்டால், இல்லைடா நான் தண்ணி சாப்பிட்றேன்டா. அதை விட்றா, நீ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நீ கர்த்தரை தேட 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 உன் பாவம் உன்னை விட்டு போகும். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடுறதுக்கான வழியை மட்டும் பாரு. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கடைசி நாட்கள் வரைக்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கணும். முடிவு பரியந்தம் எவன் நிலைத்திருக்கிறானோ அவனே தான் ரட்சிக்கப்படுவான். நான் ஆரம்பத்தில் எப்படிமா வரேன், ஆரம்பத்தில் பார்க்கணுமே, நான் ஆரம்பத்தில் ஒரே அற்புதம். அதுக்கப்புறம் கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதை தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆரம்பத்தில் அற்புதமா இருந்த, அக்னியா இருந்த நானு, போக 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 அதே மனநிலை இல்லை. ஆனா பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பத்தில் எப்படி தேவனுக்காக வைராக்கியம் பற்றி கொண்டு இருந்தானோ, அதே போல நாட்கள் கடக்க 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 ஆண்டவரே உனக்காக ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு இருப்பேன். அங்கே வேதம் சொல்கிறது, அந்த அவன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தானா. எப்படியாவது சந்திக்கப்படணும். அந்தேனியா பட்டணம், ஒருவேளை தாஸ்புர பகுதிகள் சந்திக்கப்படணும், டெஸ்ட்புரம் சந்திக்கப்படணும், பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் சந்திக்கப்படணும். இங்க இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா அசூசிகளும் இந்த தேசத்தை விட்டு போனா, நான் ஆவியில வைராக்கியம் கொள்ளுகின்ற வாழ்க்கை வாழணும். எங்க போன அங்க போன ஒரு காரியம் பண்றேன், இங்க வந்த ஒரு காரியம் பண்றேன். அல்லேலூயா. நான் 2 இடத்துல 2 காலை வச்சுக்கிறேன் பிரதர். அங்கேயும் சேவை செய்வேன், இங்கேயும். அல்லேலூயா. அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழறேன். அங்க போய் பார்க்கிறேன், கடந்த நாட்கள் ஒரு வீடியோ கட்டுறாங்க. அந்த வீடியோல பார்த்தா அந்த தங்கச்சி ரொம்ப அழகா போயிட்டு என்ன பண்ணு, அங்கிருந்து தாண்டா உன்னை வேறு பிரிச்சு கூட்டின்னு வந்தாரு தேவன். அங்கிருந்து தன் ரத்தத்தை கொண்டு உன்னை கழுவி சுத்திகரித்து உன் பாவம் மாற உன்னை தேவ வைராக்கியத்தோடு கூட கூட்டு வந்து கொண்டிருந்தா, என் மனநிலை இன்னமும் எங்கதான் இருக்குது? பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, அப்படியாப்பட்ட ஜனங்கள் கடைசி நாட்கள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து நித்தமும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையோடு கூட நடந்து கொண்டிருப்பார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதமா, நீ நாளுக்கு நாள் வைராக்கியம் கொண்டு தேவனுக்கு பிரியமா நடக்கணும். உலக காரியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா பிரதர். இங்க 70 பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் தான் வாழ போற. அங்க 1000 ஆண்டு காலங்கள் வாழத்தக்கதாக வாழ்க்கைக்கு நியமிக்க இங்கெல்லாம் நடக்கிறது டெஸ்ட் தான். 10 நாள் நல்லா இருக்கிறேன், 11 நாளா என்ன பார்க்கணுமே, இன்னைக்கு ஒரு நாள் பரவசத்துல இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிதான் இருப்போம், பரவசமா இருப்போம். ஐயோ ஆவியில இதை பேசிட்டாரு, இதை பண்ண நாளைக்கு கேட்டு பாரு பிரதர். இல்ல பிரதர், வேலைலாம் இருக்குது பிரதர். எங்க பிரதர்? அல்லேலூயா. நேத்து பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் எப்பயுமே ஜான் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்றேன். அவர் என்ன பண்ணுவாரு, அங்க போய் பார்த்துருவாரு, பொருளை பார்த்துட்டு வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவார். நான் போய் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய இடத்த ஒரு 3:30 மணி இருக்கும். 3 மணிக்கு அவர் ஃபோன் பண்றாரு, ஐயா இங்கே சுத்தமாக இறங்குறதுக்கு கூட இடம் இல்லைங்க, ஃபுல்லாக செடி ஆயிடுச்சு அப்படின்றாரு. எனக்கு ஒன்றே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா காலையில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லைங்க நான் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் யோவான போல அப்படியே போயிட்டு யோவான் ஸ்நானம் நான் போனேன், ஏரிக்குள்ளே இறங்கி ஞான ஸ்நானம் கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். சின்ன தொட்டிலாம் போட்டு அமுங்கன்னா என் பிள்ளைங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, என்னையே காலை பிடிச்சி ஈர்த்துருவானுங்க. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன். அங்கே வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று அவர் ஃபோட்டோ பிடிச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட இறங்குறதுக்கான சூழ்நிலையும் இடமும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எழுந்து போன்றாரு. நான் போகிறதுக்குள்ள என்ன பண்ணுறோம், போயிட்டு
அந்த ரெட்டேரிக்குள்ளே அந்த நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்குற இடத்துக்கு போய் பார்க்குறேன், ஃபுல்லாக செடியாக இருக்குது. ஒன்றும் புரியல எனக்கு, என்ன ஆண்டவர் என்ன பண்ணுது? சொல்லலாம் ஒரே ஒரு ஜபம் தான். வர சொல்ல ஆண்டவர் பாஸ்டம்மா காலையில் சொன்னாங்கல்ல, மூளை செய்யாத முழங்கால் செய்யன்ட்டு. நான் முடிச்சுட்டு வெளியே வரேன், ஆண்டவர் சொல்கிறாரு மூளை செய்யாத முழங்கால் செய்யண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் வாசகம் அப்படியே எழுதி அனுப்புகிறாங்க. நான் பார்க்குறேன், ஆண்டவரே நீ இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் சொன்ன 4-5 ஊழியக்காரங்களை ஃபோன் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உனக்கு இடத்த ஆயத்தை பண்ணி வச்சிருப்ப, நீ போ அப்படின்றாரு. நான் அங்கே போனால் அங்கே ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டில் ஒத்தாடி பாதையில் போயிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த சைட்லாம் போய் சுற்றி பார்க்குறேன், இடம் செடி ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த நம்ம எப்பயுமே வண்டி நிறுத்துற இடத்துல நின்று என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இந்த சைடு போன்றாரு, ஒரு வழி கட்டுறாரு, ஒரு ஒத்தாடி பாதை போகுது. அந்த ஒத்தாடி பாதைக்குள்ளேயே நான் கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறேன். ஆண்டவர் ஒரு இடம் போயிட்டு டர்னிங் திரும்பி அப்படி உள்ளே கொண்டு வராரு. ஏரியா நம்ம ஏதாவது பண்ண போயிட்டு ஏதாவது ஒரு காரியம் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஒரு காரியமாக எனக்கு இருதயத்தில் இருந்து இருக்குது. உள்ளே போய் பார்க்குறேன், ஆண்டவர்னாவோ ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு ஏரியை வச்ச மாதிரி அழகாக அப்படியே அங்கே சைலண்ட்டாக சத்தமே இல்லை ஒரு பெரிய இடத்தை காட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே உனக்காக கரை அமைக்கப்பட்டு இருக்கிறது. நான் உடனே கர்த்தாவே நன்றி ராஜா, ஏன்னா அவருடைய அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அந்த இடம் எனக்கு ஆயத்தப்பட்டு இருக்காது, ஆண்டவர் காண்பித்து இருக்க மாட்டார். நான் உடனே அந்த சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் இல்லையா, ஐயா நான் பார்த்தேன் இங்கே இடம் இல்லைங்க ஐயா, நான் வருவாயான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் காமிச்சாலும் காமிக்கலாம் ஐயா, நீங்க வாங்க ஏன்டாரு. உண்மையா நேற்று நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா உங்க வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு இடத்தை காமிச்சாட்டு அவருக்கு முதல்ல வீடியோ எடுத்து அமிச்சேன். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக செயல்படுவாயானால் கர்த்தர் சகல காரியத்தை மாற்றுவார். அங்க ஆவியில வைராக்கியம் கொண்ட பவுல் காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் வந்த உடனே என்ன பண்ண, முதல்ல டீ கல்ல போயிட்டு மாஸ்டர் 2 டீயோ 2 பஜ்ஜியும் கொடுங்கன்ட்டு வாங்கி என்ன பண்ணலாம். பவுல் அதுக்காக காத்திருந்தார் அந்தேனியா பட்டணத்துல. அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல கேள்விப்பட்டேன், நம்ம செல்ல குட்டீஸ்லாம் திடீர்னு ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை காணும். எங்கடா போனோன்னு கேட்டால் மீட்டிங் போனோம் பிரதர். இப்போ இவங்களை இங்கேருந்து த்ரூ டிக்கெட் தான், அப்படியே போனீங்கன்னா அப்படியே மீட்டிங் வண்டியில் ஏற்றி பரலோகத்துக்கு உடனே ஸ்ட்ரைட்டாக அனுப்பிச்சிடுவாங்க. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அது நிறைய சபையில் சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, எனக்கு அதை பற்றிலாம் நான் யோசனை பண்ண மாட்டேன். ஓட்டு உரிமை உங்களுடையது, நீ எவனுக்கு போட்டாலும் அது உன் பிரச்சனை. நான் சொல்லக்கூடாது, இங்கே தான் போடணும். அல்லேலூயா. அது என் வேலை கிடையாது. நாளைக்கு கஷ்டப்பட்டுனா நீ யாரதம்மா திட்டுவ? சிந்தி யோசனை பண்ணு, நல்லது எதுன்னு தெரிகிற வயசுக்குள்ளோன்ட்ட. மற்றதெல்லாம் முடிவு நீங்களா எடுத்துக்கிறீங்கல்ல. பொண்ணு பார்க்கறதுக்குன்னா பேரண்ட்ஸை கேட்டு பொண்ணு பார்க்குறீங்க. வயசு வந்துச்சுன்னா உடனே என்ன வந்துடுது, எனக்கு வாழ்க்கையே வந்துடுச்சு. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கேட்கறது இல்லை. முடிவுகளை நீ பாரு, தேசத்தை பாரு, தேசம் எப்படி இருக்குதுன்னு காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுற, செய்தியை பாரு, தேசம் எந்த அளவு இருக்குது, எந்த காரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரு. உன் முடிவுகள் இதுக்குள்ளே போடணும். அதை விட்டு நான் இதில் போய் நின்று பெரிய ஆளா, அதெல்லாம் வேணாம். செய்கிறவங்க செய்யட்டும், அதனால் அழைப்பு இருக்கிறவங்க செய்யட்டும். உனக்கு என்ன தெரியுமா வேலை, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின்னு இல்லை. பவுல் பெரிய காரியத்தில் இருந்த போதும் அவன் முக்கியத்துவம் படுத்துந்து எது சொல்லுங்க, எதுப்பா, எது? தேவ ராஜ்யத்தை கட்டுவது மட்டும்தான். அவனுக்கு கப்பல்கள் இருந்தது, பெரிய பணக்காரனுடைய பையனா இருந்தான். யாருடைய கமலியலுடைய பாதத்தில் படிச்சவன். பவுலை குறித்து நிறைய காரியம் கொஞ்சம் பார்த்துருவோமா என்னன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா அப்படியே தொடர்ந்து. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் என்ன பண்ணாரு, என்ன சம்பாஷணை பண்ணாரு, என்னமாக சம்பாஷணை பண்ணாரு? அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிருப்பாரு? என்ன பாரு, அழக பாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு. அவரு யாரை குறித்து சொல்லியிருப்பாரு? என்னை ரட்சித்த ஒரு ராஜா உண்டு, என் கண்களை திறந்தவர் ஒருவர் உண்டு. என் மனக்கண்கள் மூடப்பட்ட நாட்களிலே யூதருக்கு விரோதமாய் எழும்பினேன், கிறிஸ்துவத்திற்கு விரோதமாய் எழும்பினேன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினேன். என் கண்களை மூடி 3வது நாள் ஒருத்தர் திறந்தார் பார்த்தீங்களா, அப்போ நான் மகிமையின் ராஜாவை பார்த்துட்டேன். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் மாணவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் மாணவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழவேண்டாம்,
இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். அங்கே பவுல் எதிர்ப்பட்ட எல்லோரோடு கூட தினந்தோறும் என்ன பண்றான்? இப்ப பவுலுக்கு இங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த பேரை, உலகத்துல இருக்கும் போது வச்சிருப்பாங்க. இப்ப என்ன வச்சு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்த வருஷம் 18 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் என்னன்னு பேர் வச்சிட்டாங்க பவுலுக்கு? வாயாடி. அல்லேலூயா. இதை யாருக்கு தான் வைப்பாங்க? வாயாடின்ட்டு. அல்லேலூயா. பவுல் பாருங்க, நான் மனவாட்டி, நான் தேவனுடைய மனவாட்டி, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இதை குறிச்சுலாம் யோசனை பண்ண மாட்டேன், நான் எல்லா இடத்துலயும் கர்த்தரை குறிச்சு சொல்லிக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. பவுலுக்கு என்ன பேரு? வாயாடி. அங்க அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். அல்லேலூயா. சிலர் இன்னது இவன் அந்நிய தேவதைகளை காண்கிறவனாக அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினால் அப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப டெய்லி சம்பாஷணை யாருதான்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்ல பிரதர், நம்ம சண்டே ஒரு நாள் தான் பேசுவோம். சண்டே ஒரு நாள் தான் நம்ம ஊழியம். ஹாஸ்பிட்டல் ஊழியம் போனாலும் எப்படிதான் இருக்கும்? ஒரு நாள் தான் நம்ம பத்தி பழம் பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஒரு நாள் தான் நம்மளுக்கு பத்தி வந்துடும். அல்லேலூயா. ஆனா தினந்தோறும் இதுதான் தேவ அன்பு. தேவ அன்பு இருந்துச்சுன்னா ஒரு நாள் என்ன பண்ணாது, சும்மா விடாது. நான் சொன்னல, ஒரு வாலிப மக அங்கே மற்ற காரியத்தெல்லாம் கேட்கல, அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களாம், ஈஸியாரில் வேலை செய்தாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே உடனே நம்ம முகம் கழுவுமா, அங்கே பார்க்க போகிறேன், எங்கே போகிறேங்க போகிறான், அப்பாப்பா இருப்பா நான் போயிட்டு சுவிசேஷம் சொல்லணும்பா. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மக தான், ஆனால் உள்ள இருதயம் போல யாரு? ஏசு. ஏசு எப்படியாவது இயேசு குறித்து யாராவது சொன்னாங்க, வேற டெனாமினேஷன், அது வேற விட்டுருவோம். நீங்கள் நானும் இன்னும் எத்தனை பேருக்கு இயேசு சொன்னோம், எத்தனை பேர்கிட்ட ஏசப்பா பத்தி பேசணும். வேலை முடிச்சு வந்த உடனே எனக்கு என்ன ஆயிடுது, உடனே கை ஒரு 10 கோணலுக்கு போகுது, கால் ஒரு 10 கோணலுக்கு போகுது, ஆளை பார்த்தா அப்ஸ்காண்டு. ரொம்ப டயர்டு பிரதர். சகோதரி, நீ செய்யலன்னா இன்னொருத்தர் வச்சு செய்ய வைப்பாரு கர்த்தர். நீ நினைச்சுக்காத, நம்ம ஒண்டிதான் நினைக்காத. நீ இல்லைன்னா 7000 பேர் இருக்கிறான், நீ இல்லைன்னா அடுத்து நிக்கிறவன் உன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொண்டு போவான் என்பதை மறந்து விடாதே. நீ நினைச்சுக்கிற நான் மட்டும்தான் இல்ல, நீ இல்லைன்னா அடுத்த காரியத்தை தேவன் ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. எலிசா சொல்றான் போதும், எலியா சொல்றான் போதும் கர்த்தாவேன்றான். ஆண்டவர் சொல்றாரு நீ கிளம்பிட்டாரு, நீ போ, நீ செய்த ஊழியத்துக்கு ஒரு காரியத்தை செய்யற, இது வரைக்கும் நீ உத்தமமா இருந்தபடியினால ஒரே ஒரு காரியத்தை செய்வேன், உன்னை முழு சரீரத்தோடு கூட நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றேன். ஆனா உன் இடத்துல இனி நீ இருக்க மாட்ட பூமியில. நீ எப்போ போதும் கர்த்தாவென்ற வார்த்தையை சொன்னியோ அப்பயே நீ எனக்கு போதும். நம்ம எல்லாம் நிறைய நேரத்துல போதும் ஆண்டவர், போதும், நீ என்ன பண்ணி கிறிஸ்டியோ போதுன்ற. அல்லேலூயா. திரும்பி பாரு, எத்தனை ஆத்மாக்களை சேர்த்திருக்கிறேன்ட்டு. வீட்டுல இருக்கிற ஆத்மாவே நம்மளால என்ன பண்ண முடியல, அதே கோச்சிக்கணும் கோணலா போகுது. அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற ஆத்மா என்ன பண்ணல, நம்மளால அதுவே செய்ய முடியல பிரதர். ஒழுங்கு எப்படி தான் வரும்? ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆகணும், ஏறணும். நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்தீங்களா இறங்கி வந்தீங்களா கேட்குறேன், பக்கத்தில் கை வச்சுக்கலுங்க. ஏறி வந்தீங்களா இறங்கி வந்தீங்களா? ஏறி தானே வந்தீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான், நாளுக்கு நாள் ஏறணும். நீங்கள் ஏறுறீங்களா இறங்குறீங்களா? இப்போ கேளுங்க, பக்கத்தில் கை வச்சுக்கலுங்க. பிரதர், ஆரம்பத்தில் ஆதியின் அன்பு ஏதாவது செய்யணும் பிரதர், ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. ஆதியின் அன்பு என்னச்சா, ஏதாவது ஒண்ணு செய்யணும். இப்ப இருக்குது அந்த ஆதியின் அன்பு. அல்லேலூயா.
அந்த ஆதியின் அன்பு உன்னிடத்தில் இருக்கு. இங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த ஆதியின் அன்பு இருக்குது. ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டார்ல, நான் எங்கேயோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன்ப்பா, ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், ஏதோ ஒரு பட்டணத்துல இருந்தேன், ஏதோ ஒரு பகுதியில் இருந்தேன், ஆனா தெரிஞ்சு கொண்டு என்னை முத்திரை கொடுத்து நீ ஊழியக்காரன்டா, நீ ஊழியக்காரிடா, அநேகருக்கு தேவனை குறித்து சொல்வதற்காக தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவர் ஒரு முத்திரையை குத்தினார்ல, பவுலுக்கு அப்ப தெரிஞ்சு போச்சு, இனி நான் என்னதான் பண்ணும். அல்லேலூயா. எங்கேயாவது போயிட்டு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க, அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் இயேசப்பாக்கு சொந்தக்காரங்க, அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க, எனக்கு ரொம்ப பேருங்க, அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ரொம்ப நெருங்கிற சொந்தம் நம்ம கூட வராது. நம்ம தேவனுக்குள்ள இருக்கிற சொந்தங்களா இருந்தோமா என்னைக்கு நம்மளை விடாது. நீ உழ போறனா உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதுக்குன்ட்டு தேவன் சில சொந்தக்காரங்களை வச்சிருப்பாரு. பக்கத்துல கை சொல்லுங்க, சொந்தக்காரங்க எனக்கு உலகத்துல இருக்கும் போது இருந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை, எல்லாம் ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற சொந்தம்லாம் நிரந்தரம். கடைசி காலம் வரைக்கும் அது என்ன பண்ணும், அடக்க ஆராதனை நடக்கிற வரைக்கும் என்ன விடாது போல இருக்கு. அப்படியேப்பட்ட சொந்தம் தான் இன்னைக்கு வாழ்வானாலும் சாவானாலும் என்னோடு கூட நிக்கிற. இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு, இந்த வாயாடி என்ன பேசுகின்றான் என்றார்கள் சிலர், இவன் அந்நிய தேவர்களை அறிவிக்கத்தக்கத காண்கின்றேன் என்றார்கள், இவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றபடியினாலே அப்படி சொன்னார்கள். மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம், நல்லா புரிஞ்சுங்க, புற சாதிகள் அந்தனைய பட்டணத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாரும் யார் தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அங்க ஒரு சில யூதர்கள் இருந்தாங்க, ஒரு சில தேவனை அறிந்தவர்கள் இருந்தாங்க, மத்த எல்லாரும் யார் தான் புற ஜாதியர் தான். அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் என்ன பண்ணலாமா, நாங்கள் அறியலாமா. எனக்கு ஏசப்பா குறித்து நீங்க எத்தனை பேர் அறிஞ்சுக்கிறீங்கன்னா, அதனால தான் முதல்ல கேள்வி கேட்டேன். கேட்ட உடனே என்ன பண்ணிட்டீங்க, நான் 100 மார்க் பிரதர், 100 அவுட் ஆஃப் 100. எத்தனை தான். ஆனா கிறிஸ்துவ குறித்து கேட்டா ஒன்றும் தெரியாது. பேருக்கு ஒன்னா நான் எப்படி இருக்கலாம், ஸ்டீபனா இருக்கலாம், உள்ள டீ பண்ணுக்கு கூட வழியை காணோம். அல்லேலூயா. நான் பேருக்கு தான் என்னது ஸ்டீபன். உங்க பேர் என்னன்னு கேட்டா அப்படியே யாரை கேட்டாலும் ஒரே சந்தோஷமாகுது. இன்னைக்கு ஒரு இமானையும் கொல்ல போற, இன்னைக்கு ஒரு தானியையும் கொன்னு தானியெல்லாம் ஒருத்தனை எழுப்பணும். இமானு வேலைன்னா என்ன பண்ணும், நம்ம எதை புரிஞ்சுக்கல தெரியுமா, நம்மளுக்கு தேவன் ஏன் பேரை வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கல. ஒருவனுடைய பேர் எப்படியா அப்படியே அவன் வாழ்க்கை இருக்குதான். இமானுவேல்னா என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட, அவரே கர்த்தரோடு கூட இல்ல, அவருக்கு பேர் என்னது, ஆமா லீவ் இருந்தா கூட அவர் எங்க வர மாட்டாரு, ஆனா அவருக்கு பேர் என்ன பேரு, இன்னொருத்தருக்கு பேரு, ஆமா அவர் எப்படிப்பட்டார் தெரியுங்களா, அவர் அடிமையா போன இடத்துலயே முட்டி போட்டான். இந்த நானில் வீட்டுல முட்டி போறானா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. அல்லேலூயா. அங்க சொல்றாங்க, அப்பா முட்டி போட்டுனா உன்னை சிங்க கப்பில போட்டுருவேன், நீ சிங்க கப்பில போட்டாவும் முட்டி போடுவேன். அந்த பேருடைய அர்த்தம் ரொம்ப பெருசு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனியாவது கர்த்தரோடு கூட இருங்க, மூளை செய்யாத முழங்கால் செய்யும். அல்லேலூயா. மூளை செய்யாத எதான் செய்யும், முட்டி போட்டு பாருங்களேன், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்கப்பா. அவங்க சொல்றாங்க, அவர்கள் அவனை மாஸ் மேடைகளை அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிய உபதேசத்தை என்னதென்று நாங்கள் என்ன பண்ணலாம், அறிஞ்சு கொள்ளாமா, இயேசு கிறிஸ்து குறித்து இன்னும் தெரிஞ்சு கொள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. நூதனமான காரியங்களை
எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றான், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய. எப்படிதான் இருக்கிறாங்களா? மனவாஞ்சியா இருக்கிறாங்க. இருந்தாலும் எப்ப முடிப்பான்ட்டு நான் மனவாஞ்சியா காத்து இருக்கிறேன். அல்லேலூயா. சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே தலை திரும்பும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எப்படி இருந்தாலும் பேசுவார் போல இருக்கு. 10 நிமிஷத்தை முடிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா, உடனே அப்படியே அப்படியே பக்கம் அது வால் கிளாக் மாதிரி திரும்பும். ஏன் வால் கிளாக் இங்க வச்சு சொல்லுங்க? நீங்க இப்படி இப்படி திரும்பும் போது நான் பாத்துருவேன். அல்லேலூயா. அங்க வச்சேன், வாழ்க்கை கீழே உருண்டு வந்துச்சு, அதனால தான் இங்க கொண்டு வந்துச்சேன். இப்போ நான் இப்போ உங்க பார்த்துனே இருப்பேன்னா, நான் இந்த சைடு பாக்குறேன்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த சைடு பாப்பீங்க. உங்களை ஒன்னே நான் பாத்துருவேன். அல்லேலூயா. அங்க மனவாஞ்சியா இருக்கிறாங்க, காத்துன்னு இருக்கிறாங்க. நீ சொல்லுப்பா, நான் கேட்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் காத்துன்னு இருக்க ஆயத்தமா வந்தீங்க? ஆண்டவர் குறிச்சு இன்னைக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்தீங்க? அதை தெரிந்து கொள்ள வருவீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தி விடுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பவுல் தேவனை தெரிந்து கொண்ட போது உள்ள இருக்கிற கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஜனங்களை ஆதாயப்படுத்தணும் ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, தேவ பிள்ளையே, உனக்குள்ள ஒரு காரியம் தான் இருக்கணும். நான் பரலோகத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தி விட வேண்டும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 2007 ஞானஸ்நானம் எடுத்தேன். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னு பார்க்கலாம். 2000 பரவாயில்ல 2023 ஜோஷே தப்பிச்சிட்டப்போ 3 வருஷம் அதை எடுத்து. நான் அடுத்த கேள்வி, நீ இன்னைக்கு தானே வர கேட்குறேன். நிறைய கேள்வி கேட்பேன். கர்த்தருக்குள்ள நீ வளர்றதுக்கு, நிறைய காரியத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு பிரமாணம், தேவனோடைய மனவாட்டி நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டத்தான் தேவன் இங்கே உங்களை வேறு பிரிக்கிறாரு, இங்க உங்களை தெரிஞ்சு கொள்றாரு. தேவனுக்காக எழுந்து நிற்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் நீங்க நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிஞ்சு கொள்றாரு. இன்னொரு வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா பார்க்கலாம். அந்த அந்தேனியா பட்டணத்தார் எல்லாரும் அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்குறது இல்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவில் நின்று, அந்தேனரே, இந்த விஷயத்திலும் நீங்க தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்க்கிற பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று, அல்லேலூயா, நம்ம ஆராதனையோ உலகமே சுத்தி பார்க்குது. நீங்க எந்த அளவுக்கு தேவனை உண்மையா ஆராதிக்கிறீங்கன்ட்டு உங்க கூட பழகிற உங்க நண்பர்களும் உங்கள் சிநேகிதர்களும் உங்களை அறிந்த உறவுகளும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் பார்க்கிறாங்க. நீங்க சாட்சியோடு கூட உங்க ஆராதனை இருக்குமானால், நீ சாட்சியோடு கூட தேவனிடத்தில் நிற்பாயானால் அவனையும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்வ. அங்க போயிட்டு சினிமா கதை அடிச்சுக்கின்னு, இந்த வாரம் என்ன தெரியுமா ஆச்சு சீரியல்ல, அவன் குத்துனா இவன் கத்துனா. நம்மால் சொல்லுது, அவர் என்ன பண்ணாரா? அவர் குத்துனாரு, இவர் கத்துனாராம். இப்போ இதுல யாரு ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லுங்க? குத்துனவரா கத்துனவரா? யாருப்பா? எல்லாம் போயிடுச்சு. முன்னாடி சாமுவேல் ஒரு ஐயா ஒருத்தர், நான் வளர்ந்த சர்ச்சுக்கு வருவாரு. அவர் திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டு சொல்லுவாரு. நான் கொஞ்சம் ஆர்வ கலர், அப்பயே கோளாறு தான் கொஞ்சம், அப்போ ஆர்வ கலர் அதிகமா. ஏந்து நின்று ஒன்னே பதில் சொல்லுவேன், அவுட் வக்காருன்னுவாரு. நான் என்னவா அவுட் வக்காருன்றுவாரு. அங்க பதில சொன்னாலும் அவர் என்னதான் சொல்லுவாரு? அவுட். இப்போ நான் குத்துனாரா கத்துனாரா, யார் ரசிக்கப்பட்டாருன்னு கேட்டா ஒன்னே கேட்டவர் ரசிக்கப்பட்டாராம். அல்லேலூயா. உன் சாட்சி அங்க உண்மையா இருந்தா தான் உன் கூட பழகுறவங்க கர்த்தரை தேடுவாங்க.
உன் சாட்சி உண்மை இல்லாதா இருந்தா உன் கூட பழகுறவங்க உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீ அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா, அவன் கடிச்சான் இவன் அடிச்சாண்டி அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும். அல்லேலூயா. இப்ப சாட்சி என்ன ஆச்சு, சத்திய வசனம் ரெண்டு பேருக்கும் பறக்குது, ஆவி பறக்க பேசுதுங்க. ஐயோ உனக்கு என்ன தெரியும், ஆண்டவர் என்னை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்து போனாரு. அங்க போய் பார்த்தோம், தேவதூதர் ஒரு சைடு, சேராபின்கள் ஒரு சைடு, சேருபின்கள் ஒரு சைடு நிக்குது. நீ எங்க நின்ன? கேட்டுக்கு வெளியே நின்னப்பா. அது வரைக்கும் தான் கொண்டு போனாரு, உள்ள போ உனக்கு அனுமதி இல்லைன்ட்டு வெளியே தட்டி விட்டாரு. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேர் எல்லாம் உண்மையா சொல்றோம், பரலோகம் போ, எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு உடனே கை தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு உலகத்தின் காரியத்தை, உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, உன் நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும்னு கேட்டா முடியாது. எப்படி கொடுக்குறது? நானே ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் எங்க வந்து கொடுக்கறது? நீ கர்த்தருக்காக கொடுத்து பார், கர்த்தர் உன் தலையை இந்த பூமியில உயர்த்துவதை பார்ப்பாய். அது எந்த மனுஷனை கொண்டு உயர்த்த மாட்டாரு. தானியேல் அடிமையா போறான், அடிமையா போன தேசத்துல தேவன் தானியேலுடைய தலையை உயர்த்தினதுக்கு காரணம் தெரியுமா? அவன் தேவனை சார்ந்திருந்தான். அல்லேலூயா. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, அப்பொழுது பவுல் மாஸ் மேடைகளின் நடுவிலே நின்று, அந்தேனியரே, எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கின்றேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்த உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றானாம். அல்லேலூயா. அறியப்படாத தேவனையும் அறிந்து கொள்ள அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. தெரிஞ்ச ஏசப்பா தான். எனக்காக ரத்தம் சிந்தினாரு, கல்வாரியில கல்லு உடைச்சாரு, சிலுவையை தூக்குனாரு, எல்லாம் ஓகே. அவருக்காக நீ என்ன செஞ்ச? உன்னை எந்த இடத்துல வச்சுக்கிறான்னு மட்டும் காட்டி நான் முடிச்சிடறேன். ஏன்னா அது தெரியல இல்லைங்களா? அது தெரியல, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஆதியாகமத்துக்கு 6வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். என்னைக்கும் ஒரே ஒரு வசனத்தோடு கூட என்ன பண்ணலாம், அந்த காரியத்தின் கொஞ்சம் ஆழத்தை காண்பித்து முடிக்கிறேன். 6வது அதிகாரத்தின் 14வது 13 14 வாசிக்கும் பார்க்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவோ எனக்கு முன்பாக வந்தது, அவைகளாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு, நான் ஜனங்களை எல்லாம் பூமியோடு கூட என்ன பண்ண போறேன்? அழித்து போடுவேன். நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமா என்ன பண்ணு, கீழ்பூசு. ஆண்டவர் மறைக்க சொல்றாரு. அதாவது அப்படி சொல்லாம எப்படி சொல்றாரு? அடைத்தல், அடைக்க சொல்றாரு. கேப்பெல்லாம் ஏன்னா போன வாரம் சொன்ன இல்லைங்களா, புதிய ஜாயினி ஒன்று, புதிய ஒரு வழிக்குள்ள போறோம், புதிய பாதைக்குள்ள போறோம், புதிய ராஜ பாதையில நடக்க போறோம். இந்த பாதையிலே நீ இடறி விழக்கூடாதபடிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருப்பா. உலகத்தை பார்த்தனா இங்க என்ன பண்ண முடியாது. நோவா கப்பல் செஞ்சுட்டாரு, கப்பல்ல போறாரு. சின்ன சின்ன கேப் இருந்துச்சுன்னா இந்த கப்பல் பையனை என்ன ஆயிடும்? கப்பல் என்ன ஆயிடும்? மொத்தமா செத்து. அல்லேலூயா. அப்போ முழுக கூடாதுன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அடைக்க வேண்டிய இடத்தெல்லாம் முதல்ல அடை, உலகத்தை பார்க்கறத முதல்ல என்ன பண்ணு. அது எங்க தான் தோன்றுதுன்னு சொல்லிட்டு யோபு கடந்த வாரத்தில் சொன்ன எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? எங்க அடைக்கணும்? ஏன்னா உள்ளத்துல தான் என்ன வருது. அண்ணன் அழகப்படுவாரு என்னன்ட்டு, ஐயோ எட்டே பண்ண ஒரு பாட்டு பாடுவாரு, உள்ளத்துல தான் சொல்லுவார் அவரு. உள்ளத்துல பகை இருக்கும். அல்லேலூயா. அண்ணன் இந்த நேரத்துல தான் எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு. இல்ல அந்த பாட்டு நான் மறந்துட்டேன். உண்மையாலுமே அது நல்ல பாட்டு இது. அங்க பாருங்க, மகிமை 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 இயேசுவுக்கே மகிமை, மகிமை மகிமை தேவனுக்கு. அதுல அவர் சொல்லுவார், உள்ளத்துல பகை இருக்கும், உதட்டுல உறவு இருக்கும். நம்ம உள்ளத்துல அவ்வளோ பகை வச்சுன்னு உள்ள வாயில என்ன பண்ணுவோம்? உறவு வச்சுன்னு வாங்க வெல்கம் அப்படின்னு பாத்துக்கிறீங்களா? இங்க ஆண்டவர் யோபு இடத்துல சொல்லும் போது அழகா யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்ட்டு எடுத்து வாசிப்போமே. யோபுக்கு எழுதின நிருபம் 32வது அதிகாரத்தின் 19வது வசனம். என் உள்ளம் அடைக்கப்பட்டிருது,
பீற பண்ணுகிற அது எப்படி இருக்குதுன்னா, என் உள்ள அடைக்கப்படும் போது உள்ள இருக்கிற புதிய காரியம் என்ன பண்ணுது தெரியுமா? அதுல பலப்படுத்துகின்றது. நான் எப்போ உலகத்திற்கு என்னை அடைத்துக் கொள்கிறேனோ அப்போ உள்ள இருக்கிற புதிய திராட்சை ரசம் தெரியுமா, புதிய தேவனுடைய காரியம் என்னை புதியவர்களாய் மாற்றத்தக்கதாக என்னை பலப்படுத்துகின்றதா இருக்கிறது என்று யோபு சொல்கிறான். நான் உலகத்தையும் பார்த்துக்கணும், பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, உலகத்தையும் பார்த்துக்கணும். நான் ஆண்டவரையும் பார்த்தேன்னா என்னால என்ன பண்ண முடியாது, பலப்படவே முடியாது. யோபு அழகாய் சொல்லுகிறான், வாசிங்கம்மா. ஈதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டு இருந்து புது துருத்திகள் முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. நான் புதியவைகளாய் மாற வேண்டுமானால் அங்கே சொல்லப்படுகின்ற காரியங்கள் பூசப்பட வேண்டும் அல்லது அடைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாருங்களா, இந்த கொப்பேறு மரத்தால் செய்யப்பட்ட இந்த பேழை உள்ளும் புறம்ப என்ன பண்ணு, கீழ் பூசு அல்லது எல்லாம் கேப்பையும் அடைச்சு போடு. இப்ப இன்னொரு அடைப்பை மட்டும் காட்டி முடிச்சுனா நேரம் முடிஞ்சிச்சு. உன்னத பாட்டு 4வது அதிகாரம், உன்னத பாட்டு 4வது அதிகாரத்துல 12வது வசனம் எடுங்க பார்க்கலாம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அப்படி என்று கூறுவதற்கு அவள் மற்றவர்களுக்கு கிடையாது, அவனுக்கு மட்டுமே சொந்தமாக காக்கப்பட்ட பரிசுத்தமானவள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வசனம் இதுவே. நீ மற்றவர்களுக்கு கிடையாதுமா, உலகத்தாருக்கு கிடையாதுப்பா, உலகத்தின் காரியத்துக்கு கிடையாது, நீ தேவனுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த கன்னிகையே என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அங்கே வேதம் அழகா சொல்றப்பா, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்னன்னு தெரியுங்களா? பாதுகாக்கப்பட்ட தனிமை மற்றும் கவர்ச்சியாக ஒரு இடத்தை அல்லது மனவாட்டியை குறித்து காண்பிக்கிறது. நீ எப்படிப்பட்டவளா? உனக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை பாதுகாத்து தேவனுக்கு பிரியமாய் வைத்திருக்கிறதை இங்க வசனம் சொல்கிறது. என் மனவாளியே, நீ தேவனுக்குரியவர்கள். அதனால தான் அங்க அழகா சொல்வது, சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லதுனா இப்படி சொல்லுவோமா, நீ கரை திரை அற்றவளாய் எனக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் இருக்கிறார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 27வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5:27 வாசிங்க. கரை திரை அற்றவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே, அதற்காக தேவன் என்ன பண்றார்? உங்களுக்காகத்தான் தம்மை தேவன் ஒப்பு கொடுத்தார் என்பதை இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அடைக்கப்படுற காரியம் இருக்குது இல்ல, அது அவருக்கு மட்டுமே என்பதை முன்குறித்து காண்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருமா, நோவாவுக்கு உள்ளும் புறம்பு என்ன பண்ற, முதல்ல இருக்கிற எல்லா கேப்பையும் அடை. ஏன்னா உலகத்தின் தண்ணீர்கள் உள்ள வரும்பொழுது உன்னால அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாது, அது ஒண்ணு முழுகி போயிடும், இல்லைன்னா அது கவிழ்க்கப்படும். நீ தேவனை மட்டுமே சார்ந்திருப்பாய். ஆனா உலகத்தின் காரியங்களும் கவலைகளும் உன்னை ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அங்கு புயல் வரட்டும், மற்ற காரியங்கள் வரட்டும், ஆனா நீ கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறவள் என்பதை மறந்து விடாதே. உன் கால்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். உனக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு காப்பதற்காகத்தான் ஆண்டவர் உள்ளும் புறம்பு நீ கீழ் பூசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்றோம், கர்த்தருக்குள்ள வந்த போது கீழ் பூச கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
மறைத்து கொள்ள கூடாதபடிக்கு ஏதாவது தேவையற்ற காரியத்தில் ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க, முன்னாடி போய் யார் தான் நிற்பாங்க சொல்லுங்க? யார் நிற்பாங்க? அல்லேலூயா. ஒரு பெரிய சண்டை ரோட்ல, உங்க வீட்டு சண்டை இல்லைன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு சண்டை நடக்குது, உடனே நம்பால் என்ன பண்ணணுமா தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னப்பா பண்ணுவாரு? உடனே போய் முன்னாடி தலையை விட்டு, ஏன்பா எதுக்கு, உனக்கு எதுக்கு, உன்னதான் ஆண்டவர் மறைக்கப்பட்டு தோட்டம் நிற்கிறாரு, என்னன்னு தான் உனக்கு கூப்பிட்டாரு? மணவாளியே, பிரியமே, சகோதரியே, மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட, நீ அடைக்கப்பட்டு இருக்கிற, நீ காம்பவுண்டு தாண்டி என்ன பண்ணாத, குதிக்காத, அது உனக்கு உரியதில்லை, நீ மறைவு கட்டப்பட்ட நீர் விட்டுன்னு சொல்றாரு. உன்னை யாரும் பார்க்க கூடாதுன்னு நான் எனக்காக தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்றாரு. நீ ஊருக்கே உன்னை காட்டுற. கேட்டா சொல்ற, தெரு தெருவா நான் இன்னும் ஊழியம் செய்வேன், தெருவெல்லாம் இயேசு பேர நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல நின்று ஏசப்பா பத்தி சொன்னீங்க சொல்லுங்க? இல்ல எந்த இடத்துல நின்று கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சீங்க சொல்லுங்க? அதுக்கெல்லாம் வெளியே வரமாட்டேன்றீங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்றீங்க? முன்னாடி உங்க மண்டை தெரியுது, ஆனா ஊழியம் செய்யணும்னு வந்தா என்ன பண்ண மாட்டீங்க? ரொம்ப டயர்டா பிரதர், நான் என்ன பிரதர் பண்ணுறது, வந்த உடனே அப்படியே படுத்த பாருங்க, 2 தூதர்கள் வந்து என்ன தூக்கின்னு போயிட்டாங்கன்றீங்க. வந்தவனே என்ன போயிட்டாங்களா? ஊழியம் செய்யறதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ண மாட்டேன்றேன், வரமாட்டேன். ஒரு சண்டைன்னு வந்தா போதும், அப்போ எங்கதான் வீறு கொண்டு எழுந்த பிரதர், தடுக்கிறதுக்காக உள்ள போன முதல் கல்லடி இருக்குதான் வந்துச்சு. அல்லேலூயா. நீ மறைக்கப்பட்டிருக்கிற, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, சகோதரியே, மணவாளியே, நீ மறைக்கப்பட்டிருக்கிற, மறைவு கட்டப்பட்டிருக்கிற நீருற்றோம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் வந்து சொல்றாருப்பா, முதல்ல கீழ் பூசுப்பா, ஏன்னா உலகத்தை நீ பார்த்தன்னு வச்சுக்க, தேவனை நீ பார்க்கவே மாட்ட. உள்ள இருக்கிற திராட்சை ரசம் வடிந்து ஒன்று வெளியே ஊற்றி விடும், இல்லை வெளியே இருக்கிற தண்ணிகள் உள்ளே வந்து திராட்சை ரசத்தை கெடுத்து போட்டு விடும். அதனால நீ முதல்ல என்ன பண்ணு? அல்லேலூயா. இங்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்கின்றார், அது மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அந்தனியா பட்டணத்துக்கு போகும்போது ஆவியில ஒரு வைராக்கியம், இங்க பவுல் சொல்றாரப்பா தேவ வைராக்கியமான ஒரு வைராக்கியத்தை கொண்டு இருக்கிறப்பா. எதுக்கு தெரியுமா? நீங்க கற்புள்ள கன்னிகைகள் என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளும் இது இருக்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இது இருக்கணும். ஆண்டவரே, நான் உலகத்தை பார்க்க கூடாது ஆண்டவரே, ஏன்னா தேவனுடைய வைராக்கியம் எனக்குள்ள இருந்தா தான் நான் உலகத்தை பார்க்க போக மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையா எத்தனை பேருக்கு ஊழியக்காரனா மாறணும்னு ஆசை. ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான், 1 2 3. உண்மையா சொல்ற, நீ உண்மையா கைத்து கூட தெரியுமா? கர்த்தர் உன்னை ஊழியக்காரனா நிறுத்துவார். நீ நிலை நிறுத்தப்படும் பொழுது உன்னை சுற்றி 1000 ஜனங்கள் இருக்கும். அந்த உறவுகள் எப்படியாப்பட்ட தெரியுமா? அது சீசனுக்கு வர பறவையை போல இருக்காது, நிரந்தரமா உன்னோடு கூட இருக்கிற நல்ல ஜனங்களை போல இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நாங்களும் அந்த வைராக்கியத்துல வளரத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே விசேஷித்ததுமா எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல இருந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்ன வந்தாலும் நம்ப, ஆண்டவரே எத்தனை நெருக்கம் வரலாம், நிந்தனைகள் வரலாம், ஆண்டவரே என் தலை உயர்த்தப்பட்டு நான் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக கூட நிறுத்தப்படல. ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே,
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் அருமறை காத்துக் கொள்வேன். சில பேர் உண்மையா சொல்வீங்க. தந்த பொறுப்பதனை அவர் அருமறை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே நீவு மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே நீவு மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவரோட ஒப்பு கூட. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அன்பிலிருந்து பிரிக்கிற காரியங்கள், அது பணமாகட்டும், ஒருவேளை நட்பாகட்டும், உறவுகள் ஆகட்டும், ஆண்டவரே, இன்னைக்கு நான் நொறுக்கப்படும் பொழுது என் வாழ்க்கையில என்னை கரம் பிடிச்சு நடத்தினவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லாத இருந்த போது உன் கரத்தையிலாலே என்னை அணைத்துக் கொண்டவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நான் தேவைகள் என்று அழுத போது என் தேவையை சந்திக்க ஒரு மனுஷனை உண்டாக்கினவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நான் இதெல்லாம் மறக்க கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் மறக்க கூடாது. என் தலை உயர்த்தப்பட ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கணும். இவை எல்லாம் கர்த்தரால எனக்கு வந்தது, இவெல்லாம் எனக்கு கர்த்தராலே வந்தது. தாவீது இதை நினைத்தபடியினாலே தாவீதுக்கு நிலையான வாசஸ்தலங்களை தேவன் ஏற்படுத்தினார். சவுல் இதை மறந்தபடியினாலே அவன் நாட்களிலே அவன் ராஜாவா இருக்கக்கூடாதபடிக்கு தேவன் தள்ளி போட்டார். ஒரே நிமிஷமா அந்த 2 வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரோட ஒப்புக்கொண்டது. ஆண்டவரே, இவன் இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கடந்து செல்கின்றபடியினால் ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, சாட்சி என்னும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடக்கட்ட ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நல்ல பிள்ளைகளாய் சாட்சி உள்ளவர்களாய் ராஜ்யத்தை கட்டுகின்றவர்களாய் கர்த்தருக்குரிய மனவாட்டிகளாய் என்பதை இதோ தகப்பனை நீ முன் குறித்து இந்த நாளில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நாங்கள் சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரட்ட ஆண்டவரே. ரீமாதானா ரஷ்யாக்கா ராதானா ரோதினி நியாராதானா நீ ஞானஸ்தானம் எடுக்கிற 2 பிள்ளைகள் மீது உன்னை கிருபையின் அபிஷேகங்கள் இறங்கட்ட ஆண்டவரே. கிருபையின் அபிஷேகம் இறங்கட்ட ஆண்டவரே. இவர்கள் நல்ல ஊழியக்காரர்களாக எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆவியானவரே. அநேகருக்கு சாட்சியா நிக்கட்டும். இந்த சபைக்கு வந்தாங்க ஐயா, கர்த்தரை கற்றுக்கொண்டாங்க, தேவனுக்காக சாட்சி அந்த பிள்ளைங்க நிக்கிறாங்க, இன்னைக்கு நிக்கிறாங்க என்று சொல்லத்தக்கதாக ஆண்டுகள் பல கடந்தாலும் கர்த்தர் உரியவர்கள் என்பதை அநேகர் கண்டு ஆச்சரியப்படட்ட ஆண்டவரே. நாங்க ஒருமித்து சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். நாங்கள் தேவையற்ற காரியத்தை விட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யத்தக்கதாக நாங்கள் எங்களை எந்த இடத்தெல்லாம் அடைச்சு கொள்ளணுமோ, எந்த இடத்தெல்லாம் கீழ் பூசணுமோ ஆண்டவரே, அந்த இடத்தெல்லாம் கீழ் பூசி கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கீழ் பூசி கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றான், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம தேவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீ முதல்ல உன் இருதயத்தையும், 2வது மனவாளியே தேவனுக்குரிய மனவாளி என்பதை மறந்து விடாதே. கரை திரையற்றவர்களாய் தேவனுக்காக பிரியமாய் செயல்பட போகின்ற கற்புள்ள கன்னிகையாய் இருக்கத்தக்கதாக தேவையற்ற காரியங்களை அடைத்து போடு. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவரே. ஜெபிக்கிற
பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நாளை ஞானஸ்நான ஆராதனை உங்களுடைய கிருபையினால் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு தடை பண்ணுகின்ற எல்லாம் காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்தெறிகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட வந்து இந்த பிள்ளைகளின் ஞானஸ்நான ஆராதனையிலே இதோ தகப்பனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இதோ பூரண புருஷர்களாய் தேவனுடைய சாட்சிகளாய் இவர்களை நீ கொண்டு வரப்போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுப்போம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Thank you. God bless you.